அன்புக்குரிய அன்னையின் தகனக்கிரிகைகள் முடிந்த பிறகு நானும் எனது தந்தையும் பரோலிக்கு திரும்பினோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவில் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல்தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவள மல்லிகை ஷிவோலி மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன். மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான ஷவோலி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன். காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலங்கும் பொழுது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகறை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர இயக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரோலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதை எல்லாம் ஆவலுடன். காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலங்கும் பொழுது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகறை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர இயக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரைலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன். நான் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாதிடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை. அப்பொழுதுதான் தந்தையை காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்திவிட்டான். நான் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம். வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகறை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர இயக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரோலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன். நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை. இப்பொழுதுதான் தந்தையை காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்திவிட்டான். நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் ஆனந்தா என்னை பரிகாச பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டான். எங்கே உன் காவி உடை? அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே. ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்து கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் சொற்கள் நான் சந்நியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன. ஒரு கால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம். எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சமஸ்கிருத மொழி அடி சொல்லின்படி சுவாமி என்பதன் பொருள் தன் ஆத்மாவுடன் ஒன்றியிருப்பவர் என்பதாம்.
ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவலாகிக் கொண்டிருந்த பொழுது என்னுள் எழுந்த இறையன்பு மடை திரைந்த வெள்ளம் போல் பெருகியது. எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்று பிற்பகல் நான் இமயத்தின் அடிவாரத்திலிருக்கும் நைனிதாலை நோக்கி ஓடிவிட்டேன். என்னை ஆனந்தா தீர்மானமாக தொடர்ந்தான். நான் வருத்தத்துடன் பரேலி திரும்ப வேண்டியதாயிற்று. அதிகாலையில் நான் வழக்கமாக செல்லும் ஷிவோலி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. எனது இதயம் நானிழந்த இரு தாய்களுக்காக அழுதது. ஒருவர் மனித உருவிலான அன்னை, இன்னொருவர் தெய்வீக அன்னை. எங்கள் குடும்ப பிணைப்பில் அன்னையின் மரணத்தால் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாதாகிவிட்டது. தந்தை எஞ்சிய அவர் வாழ்வின் 40 வருடங்களில் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. கொள்ளவே இல்லை. தன் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக செயல்பட வேண்டிய கடினமான பொறுப்பை ஏற்று எங்களுக்கு அவர் மிக்க அன்பானவராக நெருக்கமானவராகவும் ஆனார். அமைதியுடன் உள்நோக்குடனும் அவர் குடும்ப சிக்கல்கள் பலவற்றை தீர்த்தார். அவரது அலுவலக நேரத்திற்கு பின் ஒரு துறவியைப் போன்று அவர் தன் தனி அறைக்குள் சென்று இனிய அமைதியுடன் கிரியா யோகா சாதனையில் ஈடுபட்டார். தாய் மறைந்த வெகு காலத்திற்கு பின் எனது தந்தையின் வாழ்க்கை முறையை கொஞ்சம் சுலபமாக்க ஓர் ஆங்கில சாதியை வேலையமர்த்த முயன்றேன். ஆனால் தந்தையார் சம்மதிக்கவில்லை. எனக்கு பணிவிடை செய்வது உன் அன்னையுடன் முடிந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் அன்புடன் அவரது கண்கள் எங்கோ நோக்கிய வண்ணம் இருந்தன. இன்னொரு பெண்ணிடமிருந்து வரும் பணிவடைகளை என்னால் ஏற்க முடியாது. அன்னையின் மறைவிற்கு 14 மாதங்களுக்கு பின் எனக்கு எனது அன்னை மிக முக்கியமான செய்தி ஒன்றை விட்டுச் சென்றிருப்பதை அறிந்தேன். அவரது மரணப்படுக்கையின் அருகில் ஆனந்தா இருந்த அச்செய்தியை குறித்து கொண்டான். ஒரு வருடத்தில் அச்செய்தியை என்னிடம் வெளியிடும்படி எனது தாய் கூறியிருந்ததும் எனது அண்ணன் காலங்கடத்தி விட்டான். அன்னையின் மறைவிற்கு 15 மாதங்களுக்கு பின் எனக்கு எனது அன்னை மிக முக்கியமான செய்தி ஒன்றை விட்டுச் சென்றிருப்பதை அறிந்தேன். அவரது மரணப்படுக்கையில் அருகில் ஆனந்தா இருந்த அச்செய்தியை குறித்து கொண்டான். ஒரு வருடத்தில் அச்செய்தியை என்னிடம் வெளியிடும்படி எனது தாய் கூறியிருந்ததும் எனது அண்ணன் காலங்கடத்தி விட்டான். எனது தாய் அவனுக்காக பார்த்து வைத்திருந்த பெண்ணை மணம் செய்து கொள்ள சீக்கிரமே அவன் பரேலியை விட்டு கல்கத்தாவிற்கு புறப்படுவதாயிருந்தது. ஒரு நாள் மாலை அவன் என்னை தன்னருகில் அழைத்தான். முகுந்தா, உன்னிடம் சில விசித்திரமான செய்திகளை கூற நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். ஆனந்தாவின் குரலில் ஆற்றாமை தொனி ஒலித்தது. வீட்டை துறக்கும் உன் ஆவலை எங்கு நான் அதிகரிக்கச் செய்து விடுவேனோ என்று பயந்தேன். எப்படியும் நீ இறை ஆர்வத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாய். சமீபத்தில் நீ இமயத்திற்கு போகும் வழியில் உன்னை நான் பிடித்த பொழுது நான் ஒரு தீர்மானமான முடிவிற்கு வந்துவிட்டேன். எனது புனிதமான வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நான் இனியும் தள்ளி போடக்கூடாது. எனக்குரிய எனது அண்ணன் என்னிடம் ஒரு சிறு
பேழையை கொடுத்து அன்னை சொல்லிச் சென்ற பின்வரும் செய்திகளை கூறினான். எனது அன்பார்ந்த மகனே முகுந்தா, இந்த சொற்கள் எனது கடைசி ஆசிகளாயிருக்கட்டும். உன் பிறப்பை அடுத்து நிகழ்ந்த அநேக அற்புத சம்பவங்களை கூற வேண்டிய தருணம். உன் பிறப்பை அடுத்து நிகழ்ந்த அநேக அற்புத சம்பவங்களை கூற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நீ கைக்குழந்தையாக இருந்த பொழுது உனக்கு விதித்திருந்த பாதையை நான் அறிந்துவிட்டேன். அப்பொழுது உன்னை காசியில் வசித்த என் குருவிடம் கொண்டு சென்றேன். ஆழ்ந்த தியானத்தில் இருந்து சீடனின் கூட்டத்தில் கிட்டத்தட்ட மறைந்தே வீட்டிற்கு லாகிரி மகாசாயர் நான் சரியாக பார்க்கக்கூட முடியவில்லை. உன்னை காசியில் வசித்த என் குருவிடம் கொண்டு சென்றேன். ஆழ்ந்த தியானத்தில் இருந்து சீடர்களின் கூட்டத்தில் கிட்டத்தட்ட மறைந்தே விட்டிருந்த லாகிரி மகாசாயரை நான் சரியாக பார்க்கக்கூட முடியவில்லை. நான் உன்னை தட்டி கொடுத்தபடி அந்த மகா குருவின் பார்வை உன் மீது விழுந்து உனக்கு ஆசியளிக்க பிரார்த்திக்கலானேன். என் மௌனமான பக்தி நிரம்பிய கோரிக்கை தீவிரமான தருணங்களில் அவர் தம் கண்களை திறந்து என்னை தன் அருகில் வரும்படி சைகை செய்தார். மற்றவர்கள் எனக்கு வழிவிட்டார்கள். நான் அந்த புனித திருவடிகளை பணிந்தேன். லாகிரி மகாசாயர் உன்னை தன் மடியில் இருத்தி கொண்டு ஞானோபதேசம் செய்யும் வகையில் தன் கையை உன் நெற்றியின் மீது வைத்தார். இளந்தாயே, உன் மகன் ஒரு யோகி ஆவான். ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான். எல்லாம் அறிந்த குரு என் ரகசிய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்ததைக் கண்டு என் இதயம் ஆனந்தத்தில் துள்ளியது. நீ பிறப்பதற்கு சிறிது காலம் முன்பே அவருடைய வழியை நீ பின்பற்றுவாய் என்று அவர் எனக்கு கூறியிருந்தார். பிறகு என் மகனே, அடுத்த அறையிலிருந்து நானும் உன் அகா ரோமாவும் நீ படுக்கையில் அசையாமல். பிறகு என் மகனே, இளந்தாயே, உன் மகன் ஒரு யோகி ஆவான். ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான். எல்லாம் அறிந்த குரு என் ரகசிய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்ததைக் கண்டு என் இதயம் ஆனந்தத்தில் துள்ளியது. நீ பிறப்பதற்கு சிறிது காலம் முன்பே அவருடைய வழியை நீ பின்பற்றுவாய் என்று அவர் எனக்கு கூறியிருந்தார். பிறகு என் மகனே, அடுத்த அறையிலிருந்து நானும் உன் அக்கா ரோமாவும் நீ படுக்கையில் அசையாமலமர்ந்து இறை பேரொளியை தரிசித்ததைக் கண்டோம். உன் சிறு வதனம் ஒளிமயமாயிருந்தது. நீ இறைவனை தேடி இமயத்திற்கு செல்வதாக கூறிய பொழுது உன் குரலில் இரும்பையொத்த உறுதியான தீர்மானம் ஒலித்தது. அன்பார்ந்த மகனே, இம்மாதிரியான நிமித்தங்களால் உன் பாதை உலக ஆசைகளிலிருந்து வெகு தூரம் விலகியே உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் உறுதி அளித்தது. இந்த மரணப்படுக்கை செய்தியை அளிக்கும்படி என்னை தூண்டியது. அச்சம்பவம் பஞ்சாபில் ஒரு மகானுடன் நிகழ்ந்த சந்திப்பு. நம் குடும்பம் லாகூரில் வசித்து வந்த பொழுது ஒரு நாள் காலை வேலைக்காரன் என் அறைக்கு வந்தான். அம்மா, ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்கிறார். அவர் முகுந்தனின் அன்னையை காண வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்றான். இவ்வெளிய சொற்கள் என் ஆழ்மன தந்திகளை தொட்டன.
நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்கச் சென்றேன். அவர் அடிகளைப் பணியும் பொழுது என் முன் நிற்பவர் ஒரு மெய்யான தெய்வ மனிதர் என்பதை உணர்ந்தேன். ஒரு துறவி. சாதனை மார்க்கத்தில் செல்லுபவர் அல்லது ஆன்மீக நெறியை பின்பற்றுபவர். ஒரு துறவி. சாதனை மார்க்கத்தில் செல்பவர் அல்லது ஆன்மீக நெறியை பின்பற்றுபவர். தாயே, பெரும் ஞானிகள் உன் பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலமில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். தாங்கள் அடுத்த தடவை நோயுறும் பொழுது அதுவே உங்கள் ஆயுள் முடிவை குறிக்கும். அவருடைய சொற்களுக்குப் பிறகு அங்கு ஒரு மௌனம் நிலவியது. அப்பொழுது எனக்கு எந்தவித அச்சமும் உண்டாகவில்லை. மாறாக பேரமைதியின் அதிர்வை உணர்ந்தேன். கடைசியில் அவர் மறுபடியும் என்னிடம் கூறினார், ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றும் பொழுது நீ ஏற்க வேண்டும். ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். நான் அதை இன்று உன்னிடம் தருவதாக இல்லை. நான் கூறும் சொற்களில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீ தியானம் செய்யும் பொழுது அத்தாயத்து தானாக உன் கைக்குள் வந்து சேரும். உன் மரணப்படுக்கையில் நீ உன் மூத்த மகன் ஆனந்தாவிடம் அவன் 1 வருடம் அத்தாயத்தை வைத்திருந்த பின்னர் உன் 2வது மகனிடம் அதை கொடுக்கும்படி தெரிவிக்க வேண்டும். முகுந்தன் பெரிய ஞானிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை அறிவான். அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்துடன் செல்ல தயாராகும் தருணத்தில் அது அவன் கையில் இருக்க வேண்டும். சில வருடங்கள் அவன் அந்த தாயத்தை வைத்திருந்து அதனுடைய பலன் அவனுக்கு கிட்டியதும் அது மறைந்துவிடும். அவ்வளவு இரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பிவிடும். நான் அவருக்கு காணிக்கை அளித்து மிக்க மரியாதையுடன் அவரை வணங்கினேன். அவர் நான் அளித்தவைகளை பெற்று கொள்ளாமல் ஆசி கூறி புறப்பட்டு விட்டார். மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த சாது வாக்களித்தது போலவே ஒரு வெள்ளி தாயத்து என் உள்ளங்கைகளுக்கிடையில் தோன்றியது. அது என் கையுடன் வந்துள்ளது என்பதை அதனால் ஏற்பட்ட மிருதுவான குளிர்ந்த உணர்ச்சியினால் தெரிந்து கொண்டேன். நான் அதை 2 வருடங்களுக்கு மேலாக விழிப்புடன் காத்து வந்து இப்பொழுது அதை ஆனந்தாவின் பாதுகாப்பில் விட்டுச் செல்கிறேன். எனக்காக வருத்தாதே, ஏனெனில் நான் மரப்பொருளினிடம் என் குருதேவரால் எனக்காக வருந்தாதே, ஏனெனில் நான் மரப்பொருளினிடம் என் குருதேவரால் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பேன். குழந்தாய், நான் விடை பெறுகிறேன். அன்னை பராசக்தி உன்னை காப்பாள். அந்த தாயத்து கிடைத்தும் ஒரு ஞான பேரொளி என்னை பறித்தது. உறங்கிக் கிடந்த பல நினைவுகள் எழுச்சி பெற்றன. அத்தாயத்தை ஒரு புராதன விந்தை பொருள் வட்ட வடிவில் சமஸ்கிருத எழுத்துக்களால் நிரம்பியிருந்தது. மறைமுகமாக என்னை வழிநடத்தி வந்த முற்பிறவிகளின் ஆசான்களிடமிருந்து அது வந்திருக்க வேண்டுமென நான் அறிந்தேன். அதில் இன்னொரு விஷயம் இருக்கவே செய்தது. ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒருவர் முழுவதும் விட்டுரைக்க முடியாது. தாயத்து என்பது சூட்சும உலகில் படைக்கப்படும் பொருள். நிலையற்ற அது போன்ற பொருட்கள் முடிவில் நம் உலகிலிருந்து மறைத்தே ஆக வேண்டும். ஒரு மந்திரம் அல்லது புனித உச்சரிப்பு சொற்கள் தாயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த
இருந்தன. ஒளி மற்றும் மனித குரலிலிருந்து எழும் குவாண்டம் சக்திகளைப் பற்றி இந்தியாவைப் போல் ஆழ்ந்த முறையில் வேறு எங்குமே ஆராயப்படவில்லை. பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் ஓம் என்ற நாதம் பைபிளில் கூறும் சொல் அல்லது பல